ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் ஆயிரம். 478ஆம் பாசுரம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயச் செயல்களுடைய கண்ணபிரான் வடமதுரைக்கு தலைவன். இவன் தூய்மையும் பரந்து நிறைந்த நீர்ப்பரப்பும் கொண்ட யமுனை நதிக்கரையில் வளர்ந்து ஆயர் குலத்தில் தோன்றிய அழகு பொருந்திய நந்தாவிளக்காக தோன்றி தான் அவதரித்த தாய் யசோதையின் திருவயிற்றை விளங்கும்படி செய்தான். இந்த தாமோதரனான கண்ணனை நாம் தூய்மையாக வந்து தூய்மையான மலர்களை அவன் திருவடியில் இட்டு நம் இருக்கரங்களாலும் தொழுது வாயினால் அவன் புகழை பாடி மனத்தினாலே அவனை தியானம் செய்வோம். இப்படியெல்லாம் எம்பெருமான் கண்ணபிரானை வழிபடுவோமானால் நாம் அவனை வழிபடுவதற்கு முன்னே செய்த பாவங்களும் வழிபடுவதற்கு பின்பு செய்யக்கூடிய பாவங்களும் ஆகிய அனைத்து பாவங்களும் அவன் திருவருளாலே நெருப்பிலிட்ட தூசு போல் அழித்தொழியும். ஆகவே அவன் திருநாமங்களை கூறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.